வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆக என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அதன் அடிப்படையில் நம்ம தெய்வம் எப்போதுமே எல்லாவற்றை குறித்துமே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கு. எல்லாவற்றையும், ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் அல்ல, பூமிக்குரிய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்ம வேலையில், நம்ம படிப்பில், நம்முடைய தொழில்களில், நம்ம வெளியே போகிற இடங்களில் பார்க்குற மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க குணங்கள் எப்படி, இப்படி பலவிதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறார், மேன்மேலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வளர செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளான மனுஷனில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறாரு, நம்முடைய ஆவிக்குரிய ஞானத்தை மெருகேற்றுகிறார், ஆவிக்குரிய சிந்தனைகளை, விவேகத்தை, அறிவை, புத்தியை, ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பெருக பண்ணுகிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் உங்களுக்கே தெரியும், அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், அதுபடி தான் இந்த மனுஷன் நடக்கிறான் அப்படின்னு உங்களால் வசனங்களை வச்சு சில பேருடைய நடக்கையை, சில பேருடைய சிந்தனைகளை, சில பேருடைய உணர்வுகளை, சில பேருடைய செயல்பாடுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது தேவன் கொடுத்த வார்த்தை. அப்போ தேவனோட வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில் நமக்கு தேவையான எல்லா விதமான போஷிப்பும் இருக்குது. அப்போது இன்னைக்கு அதே தெய்வம் தான் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். என்னது எப்பொழுது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஓ, எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? அதனால் காதில் விழலையா? ஓ, அதான் நான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆமாம், நானே தூக்கம் வரலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா அழகா எப்போது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, நியாயமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருடைய கேள்வி இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா அதில் நமக்கு மேலான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தெரியாது இந்த தூக்கத்தை குறித்து ஏன் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பேசுகிறார்னா, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. உலகத்தார் சொல்லுவாங்க, ஸ்கூலில் தூங்கினவனே என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் தூங்கினவனே, நல்ல ஒரு பழமொழி உண்டாச்சப்பா, பாட்டு கூட, சினிமாவில் ஒரு பாட்டு கூட பாடின, பள்ளிகளில் தூங்கினவன் கல்வி இடம்தான், கடைகளில் தூங்கினவன் முதலை இடம்தான். கடையில் தூங்கினா என்ன ஆகும், நீ போட்ட முதலையே, ஆமாம், நீ போட்ட இனிஷியல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூலதனம், அந்த மூலதனத்தையே நீ இழந்துருவ. நல்லா கவனிச்சிங்க. ஜபத்தில் தூங்குறவன் என்ன பண்ணுவான், ஜெயத்தை இழப்பான். ஊழியத்தில் தூங்குறவன் உதவாக்கறியா போவான். இப்படிலாம் பழமொழி இருக்குங்க, உலகத்திலேயே இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஸ்கூலில் தூங்குறவன் அவன் கல்வி அறிவியை இழந்து போவான். அப்போ நல்லா கவனிங்க, உலகத்தாரே இந்த விஷயங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கம் பிசாசனுடைய ஒரு ஆயுதமாக இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதுக்காக ஆண்டவர் நம்மளை தூங்க வேணாம்னு சொல்கிறாரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஒரு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூக்கம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தெய்வம். சரிங்களா? அதை கொடுத்துருக்கிறார். அது நார்மலாக இருக்கிற ஆட்கள். ஆனால் ஜபிக்கிறவங்கள, நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களும் ஆவிக்குரிய சகோதரிகளை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயம்தான் ஒரு நாளைக்கு. என்னது, 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஒரு ஆவிக்குரிய சகோதரன், நல்லா ஜெபிக்கிறவங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க, அவங்க 3 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயம்.
நல்ல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த தூக்கத்தை சத்ரு என்ன பண்ணுகிறான், ஆயுதம் போல எடுத்து பயன்படுத்தி அதை யார் மேல அந்த வலையை வீசுறான்னா, யாரு ஜெபிக்கிறாங்களோ, யாரு தேவனை ஆராதிக்கிறாங்களோ, யாரு தேவனை தொழுது கொள்ளுகிறாங்களோ அந்த பிள்ளைகள் மேலதான் அந்த தூக்கத்தை வீசி அந்த தூக்கன்ற வலையில அவங்கள சிக்க வைத்து அதனால அவங்களோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கத்தை கொண்டு வந்து அவன் ஜெயம் பெற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். இந்த ரகசியத்தை தெரியாததுனால தான் நாம் அநேக நேரங்களில் ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் தூங்குறோம்னு நினைக்கிறோம். ஆனால் சில தூக்கத்தில் சத்துருடைய கிரியைகளும் இருக்க தான் செய்கிறது. அப்போ அந்த கிரியைகளை மேற்கொள்ளவும் இந்த தூக்கத்தை நாம் ஜெயிக்கவும் ஆண்டவர் இந்த தூக்கத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்து இருக்காங்க, அதனால் வந்த விளைவுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா பாருங்க. முதலாவதாக ஏன் ஆண்டவர் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்றாருன்னா, முதலாவதாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 833. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆமா, என்னங்கய்யா தூக்கம் பிசாசு கொடுக்குற ஆயுதம் அப்படின்னு சொன்னீங்க. இங்க ஆண்டவரே கனநித்திரையின் ஆவியை கொடுக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் பர்மிஷன் இல்லாமையா பிசாசு யோபு வீட்டை தொட்டான்? யோசிச்சு பாருங்க. அப்போ சில நேரங்களில் கர்த்தருடைய கடுங்கோபம் நம்ம மேலே எழும்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கு இஸ்ரவேல் ராஜாவுக்கு கூட ஒரு நேரம் மிகையா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்த்தான். என்ன பார்த்தான், இவனை யாருக்கிட்ட விட பண்ணுறது, இவனுக்கு யார் போதனை செய்யறதுன்னு ஆண்டவர் சர்வ சேனையிட்ட கேட்கும்போது திடீர்னு ஒரு ஆவி வந்து சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு, நான் அவனை ராமால போய் விளம்படி செய்வேன். எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவங்க தீர்க்கதரிசி மேலெல்லாம் பொய்யின் ஆவியா போய் உக்காந்து அவனை அப்படி நான் வழி நடத்திட்டு போய் அவனை அங்கே விழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். நல்லா கவனிச்சு. அப்படியா, சரி நீ அப்படியே போய் செய். பிசாசுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஏசப்பா தான். அல்லேலூயா. அப்போ நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இங்கே வந்து நல்ல விஷயத்துக்காக இந்த கனநித்திரை ஆவியை கொடுத்தேன்னு சொல்றாரு, கோபத்தில் பேசுகிறார். நீங்கள் முன்னாடி பின்னாடி வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கன நித்திரையின் ஆவி அப்படின்னா அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, எந்நேரமும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னது, எந்நேரமும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே அந்த தூக்கத்துக்கு எண்டு காடே போட முடியாது பார்த்துங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க டபால். அந்த கன நித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா அந்த நபர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரருகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கனநித்திர ஆவி வந்துருச்சு, தூக்கத்தின் ஆவி ஒன்று பிடிச்சிச்சுன்னா உனக்கு ஆவிக்குரிய தரிசனமே கிடைக்காது, உனக்கு ஆவிக்குரிய சொப்பனமே கிடைக்காது, ஆவிக்குரிய வழிநடத்தலே கிடைக்காது. ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் கண்கள் திறந்து ஆவிக்குரிய பரலோக காரியங்க ஆகாய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதை வச்சு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்றீங்க பாருங்க. இந்த தூக்கம் என்னைக்கு உங்களுக்குள்ள பிடிக்குதோ அப்ப என்ன ஆயிரும்னா, இந்த ஆவிக்குரிய கண்ணு அப்படியே மூடிரும், ஆவிக்குரிய குருடனா மாறிடுவோம். நம்மலாம் ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்மளை பிடிச்சிரும். அப்புறம் என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேதம் வாசித்தாலும், என்னதான் உபவாசம் இருந்தாலும் கூட இந்த தூக்கம் நம்ம விட்டு போகாத வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில திரும்ப நம்மளால எழும்பவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க ஐயா. ஒருவேளை நமக்கு அது மாதிரி எதாவது இருக்கா? ஒரு காலத்தில் நல்லா நான் தரிசனம் பார்த்தேன் பிரதர், சொப்பனம் பார்த்தேன் பிரதர், ஆண்டவர் நல்லா என்கிட்ட பேசுவார், வந்து பக்கத்தில் நின்று என்கிட்ட தெளிவாக பேசுவார். ஆனால் இப்போ என்னதான் ஜெபம் பண்ணாலும் பேச மாட்டாருன்னா ஒருவேளை கனநித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்களோ? யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த நித்திரை விட்டு இந்த தூக்கத்தை விட்டு நீங்கள் எழுந்திருக்கலன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பூஜ்யமாகிட்டே போவீங்க. உங்கள் ஜெபம் அப்படியே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ½ அன் ஹவராக மாறும்,
அப்புறம் 10 நிமிஷமா மாறும், அப்புறம் 1 நிமிஷமா மாறும், அப்புறம் ஜெபமே இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக போயிட்டு இருப்பீங்க. நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 20-30 அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 10 குறையும், திடீர்னு பார்த்தா அது ஒரு அதிகாரமாக குறையும். அப்புறம் கேலண்டரில் இருக்க வசனத்தை படிக்கிற ஒரு தேறின வேத பார்க்கனா மாறிடுவோம். அதுக்கப்புறம் அது கூட இருக்காது. இருக்கா இந்த முன்னேற்றம்? யோசிச்சு பாருங்க. ஜபத்தில் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகிறாங்க. நாம் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம், 1 நிமிஷம், அப்புறம் ஜபமே இல்லாமல் போகிறோம். அப்படியே தான் இருக்கா? பைபிள் வாசிக்கிறது கசப்பாக இருக்கா? பைபிள் வாசிக்க டைம் இல்லை. அப்போனா நம்ம கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸில் இருக்கும்னு அர்த்தம். பிசாசு நம்மளை என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே தாளாட்டுறான். அம்மா பாட்டு குழந்தைய தூங்க வைக்கும்போது பால் ஊட்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு பாட்டை பாடி ஆறாரோ ஆறீரரும் பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. அப்போ தான் அவங்க வேலை ஆகும் பார்த்துங்க. அந்த மாதிரி பிசாசு அவனுடைய வேலையை நம்மக்கிட்ட செய்யறதுக்கு நம்மளை தாளாட்டுறானோ, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் தாளாட்டுறானோ. யோசிச்சு பாருங்க. உங்கள் ஜீவியத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. வார்த்தையை வச்சு இந்த பக்கம் இடத்தராசில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையும் உங்களையே இந்த பக்கம் வச்சு பாருங்க. உங்கள் ஜெப ஜீவியத்தை வச்சு பாருங்க. உங்கள் வேத வாசிப்பை வச்சு பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய தரிசனம், உங்கள் சொப்பனம், ஆண்டவர் முகமுகமாக பேசுகிற காரியம், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம், இன்னைக்கும் அது தொடர்ந்து அதில் பெருகி இருக்கீங்களா இல்லை குறைஞ்சி இருக்கீங்களா பாருங்க. யோசிச்சு பாருங்க. எபேசு சபைக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியில் இருக்கிற அன்பு உன்னிட்ட குறைஞ்சி போச்சு. என்னது? ஆதியில் இருந்த அன்பு குறைஞ்சி போச்சு. சபைக்கு தான் செய்தியே இந்த காலத்தில். சபைன்றது யார்? நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபை. அப்போ நம்ம தான் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. என்ன? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட. அன்பு பெருகணும், அன்புல நம்ம வான அளவுக்கு உயரணும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல தரிசனம் பார்க்கறதுல, சொப்பனம் பார்க்கறதுல, வல்லமையான கிரியைகள் கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய வேண்டிய விஷயத்துல இன்னைக்கு நாம ஒன்னும் இல்லாத வெத்து வெட்டா இருக்கிறோம்னா, டம்மி பீஸா இருக்கிறோம்னா, காரணம் என்னன்னா நாம தூக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்ல, எப்பொழுது தூக்கத்தை விட்டு எந்திரிப்ப அப்படின்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்கய்யா. நம்மகிட்ட அப்படி இருக்கா? இப்படி தூங்கினவன் தான் பலன இடம் தான் யாரு? யோசிச்சு பாருங்க. சிம்சோன் கிரேட்டஸ்ட், ஒரு அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தூங்கினாரு. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் அவர் அபிஷேகமே காணாம போயிடுச்சு பார்த்துங்க. அதை தான் 2வது பார்க்க போறோம். வாசிங்க. ஆதியாகமம் 49:9 வாசிங்க. யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? ஆமா, அந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. அதுல வாசிக்கிற ஆளு முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? பாலசிங்கன்னு போட்டுக்குதா? பாலசிங்கன்னா என்ன மீனிங்கு? யாரா சொல்லுங்க. வாலிப பருவங்கய்யா, இளஞ்சிங்கம், பயங்கர பவர் உள்ள ஆளு. ஆனா முடியும் போது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க? கிழட்டு சிங்கம். கிழட்டு சிங்கம் தான் என்ன பண்ணுமா? மடக்கி படுத்து தூங்கும். ஐயா, பலமுள்ள ஆளுன்னு சொல்ற ஆளு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அந்நிய பாஷையில பேசுறேன், கத்துறேன்னு அப்படி வச்சிருக்காருன்னு சொல்றியே, நீ கிழட்டு சிங்கம் போல மடக்கி படுத்துக்கிட்டு இருக்கியா பாரு. யோசிச்சு பாருங்க. பேரு பெத்த பேர், ஆவிக்குரியவன் பேரு. ஆனா நம்ம ஜீவியம் எப்படி இருக்குது? கிழட்டு சிங்கமா தான் இருக்கும். புறப்பட்டு வரும்போது அப்படி கர்ஜனையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, டம்மி பீஸா இருக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா. உங்க ஆவிக்குரிய பலனுங்க இதை காட்டுது. யோசிச்சு பாருங்க. பாலசிங்கம் தான், ஆனா உள்ளுக்குள்ள உன்னை தூங்க வைக்கிற கிழட்டு சிங்கமும் இருக்குது. தூக்கம் வந்துச்சுன்னா பாலசிங்கமும் இப்போ என்ன ஆயிடுது? கிழட்டு சிங்கம் ஆயிடுது. வல்லமையுள்ளவனும் இப்போ என்னவாயிடுறான்? பலனற்றவனாயிடுறான். அப்போ நல்லா கவனிங்க. இதுதான் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வல்லமையான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அப்படியே குலுக்குனால, கர்த்தருடைய ஆவி இறங்கினால, கயிறு கட்டினா கூட அவனை அந்த நெருப்பு பட்டது போல அந்த கயிறு என்ன பண்ணிடும்? பட்டு பட்டு பட்டுன்னு அறந்துடும். திடீர்னு பார்த்தா காம்பவுண்டு செவரைய மேலே தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் கேட்டோட. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சாதாரண பச்சை
அந்த கழுதையோட தாடை எலும்பை வச்சு ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியரை கொன்னு குவிச்சவன் அபிஷேகம் வந்தப்போ. ஆனால் இன்னைக்கு ஐயா கொஞ்சம் தூங்குனாரு. அந்த பாலசிங்கம் கொஞ்சம் கிழட்டு சிங்கம் போல ஒரு அம்மா மடியில் படுத்து தூங்குச்சு. தூங்கி எழுந்திரிச்ச உடனே என்ன ஆகி போச்சு? பலன் முழுசும் இறங்கி போச்சு. பலன் இறங்கி போச்சு. யோசிச்சு பாருங்க ஐயா, உங்கள் தூக்கத்தினால உங்கள் பலன் இழந்திருக்கீங்களா பாருங்க. தூக்கத்தினால உங்கள் அபிஷேகத்தை இழந்திருக்கீங்களா பாருங்க. ரொம்ப தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா, ரொம்ப ஆவிக்குரிய தூக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிம்சோனை போல உங்களுடைய அபிஷேகத்தை இழப்பீங்க, உங்கள் பிரதிஷ்டையை இழப்பீங்க, கர்த்தர் கொடுத்த உங்கள் நோக்கத்தை இழந்து போயிடுவீங்க. கர்த்தர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அதையே உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன் சத்துரு தூங்க வைக்கிறான் தெரியுதா? சொல்லுங்க. தூக்கம் அப்படியே கண்ணு அப்படியே மெசேஜ் கொடுக்கும்போது கண்ணு கட்டுதா? அப்படிதான் ஒருத்தன் பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணான்? மேலேருந்து கீழே வந்து செத்து போனான். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது கன நித்திரின் ஆவி அப்படியே பிடிச்சது பாருங்க. அப்படியே மெசேஜ் கேட்கும்போது ஐத்துக்கு தானே? ஆமாம், ஐத்துக்கு பிரசங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவர். அந்த மனுஷன் காலையிலேருந்து ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்துட்டு அப்படியே வல்லமையாக பிரசங்கம் பண்ணுகிறாரு. நம்மளுக்கு தூக்கம் அப்படியே கண்ணு கட்டுது. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு தூக்கம் வரலாமா? யோசிச்சு பாருங்க. கீழே விழுந்தான், எடுக்கும்போது அவனை எப்படி எடுத்தாங்களாம்? செத்தவனை போல எடுத்தாங்க. அப்புறம் கர்த்தர் கிருபையா பவுல் மூலமாக அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. பிரசங்கம் கேட்கும்போது தூக்கம் வருதா? சொல்லுங்கய்யா. பாருங்க, ஆவிக்குரிய பலனை குறைக்கிறது தான் பிசாசோட வேலை. யூதானா யாருங்க? கர்த்தரை துதின்னு அர்த்தம். துதிக்கிறவன் தூங்கலாமா? ஆராதிக்கிறவன் தூங்கலாமா? கர்த்தருடைய யுத்தத்தை முதல்ல யார் நடத்தணும் கேட்கும்போது யூதா முன்னே செல்ல கடவன் வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துதிக்கிறவன் முன்னாடி போட்டோம், ஜெபிக்கிறவன் முன்னாடி போட்டோம், தேவனை ஆராதிக்கிறவன் முன்னாடி போட்டோம், அப்பதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதனாலதான் பிசாசு துதிக்கிறவனை பார்த்து தூங்க வைக்கிறான், ஆராதிக்கிறவனை பார்த்து தூங்க வைக்கிறான், தேவ சபையை ஒழுங்கா தேடுறவனை பார்த்து என்ன பண்றான்? தூங்க வைக்கிறான், தாளாட்டுறான். உங்க பலன் குறையுதா பாருங்க. ஆவிக்குரிய பலன் குறையுதுன்னா எப்போ நீங்கள் உங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பீங்க? இது கூட இன்னமும் நம்ம தெரியாமல் இருக்கிறோன்னா நம்மளை போல அறிவியலிகள் யாராக இருக்க முடியுமா? யோசிச்சுங்க. ஓகே, 2 காரியத்தை பார்த்தோம். 3வது ஒரு காரியம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். என்னது? சோம்பல் தூங்கி விழ பண்ணும். எல்லாரும் அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். பைபிளில் நீதிமொழிகள் 19:15 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பல் என்ன பண்ணும்? தூங்கி விழ. ஆமா, 2. அடுத்து தூக்க கொண்டு வர்றது யாரு? சோம்பேறித்தனம். எது? சோம்பேறித்தனம். என்கிட்ட சோம்பேறித்தனமே கிடையாதுன்னு சொல்றீங்களா? நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? பார்க்கலாமா? வசனத்தை வச்சு தான்ப்பா சொல்றேன். என் சொந்த கதை சோக கதைலாம் நான் சொல்ல மாட்டேன். வசனத்தை வச்சே சொல்றேன். நம்ம கிட்ட சோம்பலின் ஆவி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாமா? எல்லாரும் ஒரு டெஸ்ட். சரி, நீதிமொழிகள் 26:13-15 வரைக்கும் வாசிங்க. நீதிமொழிகள் 26:13 வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். என்னது? வழியிலே சிங்கம். ஆமா, அங்க போனா ஐயோ அவன் இருப்பான், நாய் இருக்கும், பேய் இருக்கும், என்னால போக முடியாது. எந்த நேரத்துல சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை விட்டான் சாக்கு போக்கு சொல்லி அதுல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகுறீங்களா? இதுதான் சோம்பேறித்தனம். இருக்கா? இப்போ சொல்லுங்க. சாக்கு போக்கு சொல்றாளுங்க சொல்லுங்க. ஐயா எனக்கே டயர்டாகுது. சோம்பேறித்தனம். சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட யோசிச்சு பாருங்க. காரணம் சொல்றோமா? சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா நம்மகிட்ட என்ன ஆவி இருக்கு? சோம்பேறித்தனத்தின் ஆவி இருக்கு. அது வந்துச்சுனாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்னதான் இருப்பது? டீப் ஸ்லீப்பிங் தான். ஆமா, ஓகே, அடுத்து வாசிங்க. அதுலயே கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். நம்மளுடைய கூடாரமே படுக்கை தான். பெட்டை விட்டு நவர மாட்டான் பாத்துக்க. அங்கேயே படுத்துக்கிட்டு டீயை கேட்பான், அங்கேயே படுத்துக்கிட்டு சோறை கேட்பான். இன்னும் சொல்ல போனா அங்கேயே பாத்ரூமும் ஒன்று கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே தான் இருக்கா? நம்மளை பத்தி தான் சொல்லுதோ?
யோசிச்சு பாருங்க, படுக்கையை விட்டு 24 hours எந்திரிக்காத ஒரு ஆள் இருக்கு, அங்கேயே எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னா நம்மளை பற்றி தான் சொல்லுது பைபிள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்மகிட்ட இருக்கா? ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து தட்டு, சாப்பாடு தட்டு, அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். ஆமா, சாப்பிடுறது கூட பிசைஞ்சு அப்படி ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடுறது கூட கஷ்டமா இருக்கு. அம்மா கொஞ்சம் ஊட்டி விடு, அப்பா கொஞ்சம் ஊட்டி விடு, அக்கா தங்கச்சி கொஞ்சம் வீட்டு விடுமா சொல்றமா. நம்மளை பத்தி தான் சொல்லுது. எவ்வளோ சோம்பேறித்தனம். கீழ் மூளை கதவு ஆடுறது போல படுக்கையிலேயே ஆடிக்கிட்டு இருக்கிறது, சாக்கு போக்கு சொல்றது, அது இல்லாம சாப்பாடு சாப்பிட்றது கூட கஷ்டமா இருக்குது. உலகத்திலேயே சோம்பேறிகளில் 3 பேரை செலக்ட் பண்ணி பரிசு கொடுத்தாங்களாம். சரிங்களா? அதில் 3வது சோம்பேறிக்கு பரிசு கொடுக்கும்போது வந்து வாங்கிட்டார். 2வது சோம்பேறி அனௌன்ஸ் பண்ணாங்க, 2வது சோம்பேறியும் வந்து பரிசு வாங்கினார். முதல் சோம்பேறி பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது முதல் சோம்பேறி வரல. என்னடான்னா, அந்த இருக்கால 2வது சோம்பேறி, அவங்ககிட்டயே கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவளுக்கு கொடுக்குற பரிசை கூட, அதனால தான் அவன் ஃபர்ஸ்ட் சோம்பேறி. யோசிச்சு பாருங்க, நாம் அப்படி இருக்குமா பாருங்க. கொஞ்சம் உங்களை நினைச்சு பாருங்க, உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. நம்மளை வச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. நாம் அப்படி இருக்கோமா? சாக்கு போக்கு சொல்லி சில காரியங்களை தட்டி கடிக்கிறோமா? ஜபங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, வீட்டு காரியங்களை கூட, உங்கள் வேலை, உங்கள் வருமான காரியங்களை, உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், சில பேரை போய் பார்க்கணும்னு ஆண்டவர் உணர்த்துவார். காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்க, அப்புறம் எப்படி காரியங்கள் கைகூடி வரும்? ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். பவுலுக்கு ஆண்டவர் திடீர்னு சொப்பனத்தில் ஒரு காரியத்தை உணர்த்தினார். மக்கத்தோனியா தேசத்துக்கு மனுஷன் ஒருத்தன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை நாங்கள் போக சொல்கிறாருன்னு உறுதிப்படுத்தி கொண்டு என்ன பண்ணிட்டான்? அடுத்த நாள் டென்ட்டு தூக்கி மக்கத்தோனியாவுக்கு போயிட்டான். யோசிச்சு பாருங்க ஐயா, அப்படி இருக்கணும். கர்த்தர் உணர்த்தினோன்னு, பேசணுன்னு, காட்டினோன்னு செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்குமா? இல்லை சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். கர்த்தரும் நமக்கு நாளைக்கு கொடுத்தாருன்னா வாங்கிப்போம் ஆசீர்வாதத்தை. இன்னைக்கு உயிர் போகிற பிரச்சனைக்குது. டாக்டர் சொல்கிறாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த மருந்து கொடுக்கல, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அவ்வளோதான், போய் சேர்ந்துருவாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சொல்றார், நீ கூட போன வாட்டி சொன்னியப்பா, நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் கூட நாளைக்கு அற்புதம் செய்கிறேன். அப்போ இன்றைக்கி எதுவுமே கல்லரில் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயா, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தரை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் கர்த்தரை உங்களை விட்டு விடுவார். தீர்க்கதரிசியும் சொல்லி வச்சுருக்காங்க. தாவீது தான் மகனை பார்த்து சொன்னான், நீ தேடினா நிச்சயம் அவரை கண்டுபிடிச்சிருவ, நீ விட்டுட்ட அவரும் உன்னை விட்டுருவார். கவனிச்சிங்க, நீங்கள் எந்த அளவுனால் அளக்குறீங்களோ அந்த அளவுனால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்குமா நம்ம வாழ்க்கையில்? காரணம் சொல்லாது, எதுக்கத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேரோட வாயில் அதுதான் சரளமாக வர்றது. பார்த்துக்கலான்னு வருதுனால அவ்வளோதான், அவங்க வாழ்க்கைங்களை அப்படியே தான் இருக்கும், மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை பார்ப்போமே. நீதிமொழிகள் 6:9-11 வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ஓகே, இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். அம்மா வந்து எழுப்புறாங்க, டைம் ஆயிடுச்சுப்பா எந்திரிப்பா அப்படின்றாங்க. மம்மி சொல்றமா, அதை தான் இப்படி போட்டிருக்கு. என்னது? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் அப்படி. அதாவது அம்மா எழுப்பும்போது இப்படி குப்புறப்படுத்தி இருக்கீங்க, இப்போ எழுப்புனவள என்ன பண்ணுறீங்க? இப்படி கொஞ்சம் திரும்பி படுத்துக்கிறீங்க, அப்புறம் இப்படி கொஞ்சம். என்னையாது படுக்கை இழுக்குதோ, தூக்கம் இழுக்குதோ, நேரத்தை திருடுது பாருங்க. புரியலையா? உங்களை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய உங்களை அது என்ன பண்ணுது? சோம்பேறி ஆக்கிட்டு இருக்குது. தூக்கம் அப்படி தான் பண்ணிடும். தூக்கம் ஆவிக்குரியவன் என்ன ஆக்கிறோம்? செயலற்றவனாக மாற்றிடும். ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக மாற்றிவிடும். பிசாசோட தந்திரத்தில் இதுவும் ஒன்று. நல்லா யோசிச்சுக்குங்க.
ஓகே, வாசிங்க அடுத்து. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆமா, வழிபோக்கன்னா யாரு? அப்படியே ரோட்ல போறவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாருங்க. அது மாதிரி ரோட்ல போற ஆள் வர ஆள் மாதிரி ஒரு ரோட்ல எத்தனை வாட்டி ஆளுங்க போறாங்க வராங்க எதாவது கவுண்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் இப்படி போறான், 100 பேர் இப்படி வருவான்னு வச்சுங்க, அதை தான் வழிபோக்குன்னு சொல்லுது. உன் தரித்திரம் எப்படி வரும்? அந்த மாதிரி வரும், அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, உன் வறுமை எப்படி இருக்குமா? ஆயுதம் அணிந்தவனை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டு வாசப்படில் வந்து உக்காந்துக்கிட்டு போகவே போகாது வறுமை இருக்கா நம்ம வீட்டில்? தரித்திரமும் வறுமையும் யோசிச்சு பாருங்க. சோம்பேறித்தனம் இதை கொண்டு வரும், தூக்கம் அதை கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கி ஆவிக்குரியவங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க. இதெல்லாம் என்னென்னா அடையாளம். இதெல்லாம் என்னது? அடையாளம். நம்ம கவனிக்கணும். இதை நீங்கள் கவனிக்காமல் தவறிட்டீங்கன்னா அங்கே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எருசலேமை பார்த்து எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், நீயோ என்ன பண்ணிட்ட? உன்னை மீட்கும் காலத்தை அறியாமல் போயிட்ட அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து புரிஞ்சிக்கணும் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு. சரிங்களா? ஓகே, அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமே. நீதிமொழிகள் 24 30 வரைக்கும். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. அந்த காலத்துல நீங்க ஃபேக்டரிலாம் இப்போ வேலைக்கு போறீங்க பாருங்க, காரு கம்பெனிக்கு இதுக்கெல்லாம் வேலைக்கு போறீங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல வேலை என்னது? தொழில் என்னது? விவசாயம்தான். திராட்சை தோட்டம், விதைக்கிறது, அறுக்கடை, இதுதான். அதை தான் இங்கே சொல்லப்படுது. அது என்னது? முள். அவனுடைய திராட்சை தோட்டத்தையும் அவனுடைய நிலத்தையும் என்ன பண்ணியிருக்கு? இப்போ முள்ளுக்காடா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. என்னது? முள்ளுக்காடா இருந்தது. நல்லா கவனிச்சிங்களா? உன் தொழில் என்னவாயிடுச்சுப்பா? முள்ளுக்காடாகி போச்சு. வியாபாரம் முள்ளுக்காடா. சோம்பேறியா நாம் இருந்தா நம்ம வேலையில், நம்ம தொழிலில், நம்முடைய வருமானம் ஈட்டுற காரியத்தில் நாம் இப்படி இருந்தோம்னா வசனம் சொல்லுது முள்ளுக்காடாக வந்துடும். முள்ளுக்காடுன்னா என்னது? முள்ளை பற்றி என்றைக்கா வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? தியானம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் படைக்கும்போது முள்ளை படைச்சாரா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் படைக்கும்போது முள்ளை படைக்கவே கிடையாது. முள் எப்போ உண்டாச்சு தெரியுமா? அந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஓகே, அதில் 18ஆம் வசனம் வாசிங்க. 17லேருந்து வாசிங்க. 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பகிர் வகைகளை புசிப்பாய். முள்ளு எப்போ உண்டாச்சு? சாபம் எப்போ வந்ததோ அப்போதான் முள்ளு உண்டாச்சு. கவனிச்சிங்களா? முதல் சாபம் யார் வாங்கினா? ஆதாம் தான் வாங்கினார். அவர் வாங்கின உடனே அப்போதான் முள்ளு என்ன பண்ணுச்சு? உருவாச்சு. நல்லா கவனிச்சிங்க. அந்த முள்ளு இப்போ நம்ம வியாபாரத்தில் வந்து நிற்கிதுன்னா நம்ம வியாபாரம் இப்போ என்ன ஆகி போச்சு? சபிக்கப்பட்டு போய்க்குதுன்னு அர்த்தம். நம்ம வேலை சபிக்கப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம். வேலையில் போராட்டம் வருதா? முள்ளு மாதிரி சில அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்களாம், சில எதிரிங்க வந்து நிற்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க. வாங்கியிருக்கீங்களா? பாருங்க. நம்முடைய வியாபார ஸ்தலம், வேலை ஸ்தலத்தில் இந்த மாதிரி போராட்டம்லாம் அடிக்கடி வருது. நிறைய எலும்பி நிற்கிதுன்னா நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து, தூக்கத்துக்கு இடம் கொடுத்து, நம்மளுடைய வயலை, நம்மளுடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை, வேலை ஸ்தலத்தில் நாம் என்ன பண்ணிட்டோம்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இடத்த என்ன பண்ணிட்டோம்? சாபமாக மாற்றிக்கிட்டோம். இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக இது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு? திரும்ப உன்னை சரிப்படுத்து, உன் முழங்கால முடக்கு, உன் கரங்களை பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்க தான் ஆண்டவர் உன்னை உருவாக்குறார். இதெல்லாம் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ குறைவை கண்டுபிடிக்கிறதுக்கோ அவர் ஒன்றும் ஜட்ஜு கிடையாது, அவர் ஒன்றும் லாயர் கிடையாது. அவர் யாருக்காக பேசுகிறார்? நமக்காக. நம்ம ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோன்றதுனால தான் சுட்டி காட்டுறார். இந்த வழியிலெல்லாம் கூட பிசாசு போராடுவான்.
நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சிப்போம், அவன் வந்து ஒரு பொல்லாத ஆவி போல ஏய் ஆய் அப்படின்னு கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற பிசாசாக தான் வந்து நிற்பான்னு நினைக்கிறேன். இல்லை, பிசாசு தந்திரம் உள்ளவன். அதனால தான் பவுல் சொல்றார், பிசாசியின் தந்திரங்களை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, நல்லா தெரியணும் ஒரு ஆவிக்குரியவன் பிசாசு எப்படிலாம் போராடுறான்னு தெரிஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க. அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. கற்சுவர் இடிந்து கிடந்தது. நிலத்தை சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சிருந்தான், பாதுகாப்பா ஆடு மாடு மேயக்கூடாது, பன்னி வரக்கூடாது அப்படின்னு நிலத்தை பத்திரமா பூட்டி வச்சிருந்தாரு. இப்போ இவர் சோம்பேறித்தனம் உள்ள வந்த உடனே இப்போ பாதுகாப்பு வலைய என்ன ஆகிப்போச்சு? ஆமாம், டேமேஜ் ஆகிப்போச்சு. இப்போ ஆடும் வருது, மாடு வருது, நாயை வருது, பாம்பு வருது, பன்னிய வருது, எல்லாம் வந்து உன் நிலத்தை பாழாக்கிட்டு போயிடுச்சு. இருக்கா? நம்ம வீடு பாழாயிருக்கா? நம்ம வியாபார ஸ்தலம் பாழாயிருக்கா? நம்ம வேலை ஸ்தலம் பாழாயிருக்கா? நம்முடைய சோம்பேறித்தனம், அந்த தூக்கன்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுனால நம்மையே அறியாமல் கர்த்தர் நம்ம வேலையை பாதுகாப்பாக வச்சுருந்ததை, நம்ம தொழிலை பாதுகாப்பாக வச்சுருந்ததை, நம்மளுடைய வியாபாரங்களை பாதுகாப்பாக வச்சுருந்ததை, இன்றைக்கு அந்த பாதுகாப்பு என்கிற அந்த வேலி எடுக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். எங்கேயாச்சும் அது உடஞ்சிருக்கான்னு பாருங்க. அது வழியாக சத்துருடைய போராட்டம் உள்ள நுழைஞ்சிருக்கான்னு பாருங்க. கவனிங்க, உங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை அது மேலே செலுத்துங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஓகே, இப்போ பார்த்துட்டோம். மூணாவது காரியம் என்ன பார்த்தோம்? சோம்பேறித்தனத்தினால தூக்கம் வரும். அப்போது ஒன்று, ஆவிக்குரிய குருடனாக மாற்றிடும் தூக்கம் வந்தால். ரெண்டாவது, ஆவிக்குரிய பலனை நம்ம இழப்போம். மூணாவது, நம்ம சோம்பேறியாய் மாறி விடுவோம். இதுதான் வசனம் சொல்லுது. இன்னும் 4 காரியம் இருக்குது. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். நம்மளாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி சின்ன வார்த்தை தான், அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி தான். ஆனால் அந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை அன்புள்ள தெய்வம்! அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக. ஒரு சாதாரண தூக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணது தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காரு. நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக மனதார நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் அவரை துதிங்க. எல்லாரும் அவரை துதிங்க. எல்லாரும் அவரை துதிங்க. எல்லாரும் அவரை துதிங்க. காட்டில் இருக்கிற மிருகத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, நரி பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தான் இருக்கும். ஐயோ சின்னதாக இருக்குதே நினைக்கிறீங்க பாருங்க. அந்த நரியில தான் சிம்சோன் என்ன பண்ணான்? நரியோட நரியா ஒன்னா சேர்த்து வாலில் நெருப்பை வச்சு பந்தத்தை வச்சு அனுப்பி விட்டான். அது பெலிஸ்தருடைய எல்லா வயலையும் சுட்டெரித்து போட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன நரி, ஒரு சின்ன காரியம் அநேக காரியத்துக்கு எடுத்து போடும். ஒரு தைலக்காரன், விசேஷமான சென்ட் தயாரிக்கிறவன், செத்த ஈ அந்த தைலத்தில் விழுந்த உடனே, அந்த சென்ட்டில் விழுந்த உடனே அவ்வளோ விலையேறப்பெற்ற வாசனை கொடுக்கக்கூடிய அந்த தைலம் கூட, அந்த சென்ட்டு கூட, இந்த செத்த ஈயான இந்த சின்ன ஈ விழுந்த உடனே கெட்டு நாரி போக பண்ணும் என்று பைபிள் சொல்லுது. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க மலை போல இருக்கலாம், ஆனா பிசாசு சின்ன ஈயை போலதான் இந்த தூக்கம்ன்ற நரியை உள்ள விடுவான். இது கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே அரிச்சு மலை போல இருந்த உங்களை மண்மேடா ஆக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவங்கிட்ட நிறைய தந்திர சுபாவங்க இருக்குங்க. நிறைய பேரை நிறைய விதத்துல வீழ்த்தி இருக்கான். நிறைய வஞ்சனையான காரியங்க அவங்கிட்ட இருக்கு. விதவிதமான வலைகள் இருக்கு. விதவிதமான படுகுழிகள் அவங்கிட்ட இருக்கு. விதவிதமான தூண்டில வச்சிருக்கான். யாரை எந்த தூண்டில் போட்டா விழுவாங்க அவனுக்கு தெரியும். அவனோட வலையில விழுந்திருக்கோமா? அவனோட கண்ணியில் அகப்பட்டிருக்கோமா? கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. நீங்க இதை லேசா எடுத்தீங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். இன்னைக்கே உங்களை சரிப்படுத்தும். நம்ம சரிப்படுத்தும். நாம தூக்கத்துக்கு இடம் கொடுத்தான். யோனா கொஞ்சம் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தான். சொகுசா போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான். நல்லா குளுமையா இருக்கிற இடத்துல. அங்கதான் கொந்தளிப்பே வந்தது. உங்க தூக்கம் கொந்தளிப்பு உங்க வாழ்க்கையில வர வச்சிரும். உங்க தூக்கம் உங்க வாழ்க்கையில மரணத்தை வர வச்சிரும். உங்க தூக்கம் உங்க வாழ்க்கையில பேராபத்துகளை கொண்டு வந்துரும். சத்துருடைய வலை அதுக்காக தான் அவன் வீசுறான்.
என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலத்துல விழித்து விழித்து ஜெபிப்பாயே, ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் முழங்கால நின்று ஜெபித்துக்கிட்டே இருப்பாயே, நேரம் பார்க்காம காலம் பார்க்காம அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்தாயே. அந்த நாட்கள்ல உனக்காக கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணிப்பா. இன்னைக்கு தூங்கி வழிகிற இந்த காலத்தையும் எண்ணிப்பா. கொஞ்சம் உன் கவனத்தை உன்னுடைய ஜீவியத்தின் மேல செலுத்து. நீ செலுத்த தவறனா கெட்ட குமாரனை போல எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம வெறுமையாக்கி உன்னை குப்பை கூலத்தை போல மாத்திடுவான் பிசாசு. இன்னைக்கே கர்த்தர் உங்களை நம்ம எச்சரிக்கிறான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சாதாரண ஒரு தூக்கம் தானே நினைக்காதீங்க. கர்த்தர் நார்மல் தூக்கத்தை பத்தி சொல்லல. மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆவிக்குரியவன் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காரும். அப்படிதான் இருக்கணும் உங்க தூக்கம், அப்படிதான் இருக்கணும். ஏம்பான்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய விழிப்பு இருக்கா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? நாம குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை எங்க வீட்டுல தலைவிரிச்சு ஆடுது, இது வரைக்கும் இது எதனாலும் தெரியல, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசினாருன்னு நீங்க சொல்வீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. என்ன மன்னிங்கப்பா, எசப்பா என்ன மன்னிங்க. நான் செய்த இந்த தூக்கத்துக்கு இடம் கொடுத்த இந்த காரியத்தை எனக்கு மன்னிங்கப்பா அப்படி சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தேவ பிள்ளையே, ஒப்பு கொடுங்களேன். கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்களேன். உங்க சூழ்நிலையே மாறிடுமே. கர்த்தர் வல்லமையுள்ளவருங்க ஐயா, கர்த்தர் வல்லமையுள்ளவர். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா கோலியாத்தை வீழ்த்திடுவார் பாருங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா செங்கடலே உனக்காக அவர் திறந்துடுவார். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா எல்லா பார்வன் சேனைகளை செங்கடலை அமிழ்த்தி போட்டுருவாரு. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்காக மேக ஸ்தம்பத்துல இறங்கி வருவார். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தனா உனக்காக அக்கினி ஸ்தம்பத்துல கர்த்தர் இறங்கி வருவார். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போவான். நீ உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை பின்னாக காக்கிறவராய் இருப்பான். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை தோள் மேல சுமந்து செல்லுவான். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா கர்த்தர் உனக்காக வழக்காடுவான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்காக கண்மலையின் மேல வந்து நிற்பார். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா தண்ணீரே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் உனக்காக தண்ணீரை புறப்படு பண்ணுவா. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொஞ்சம் உங்க மனதை ஏசப்போட கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு சின்ன மனம் திரும்புதல் தான், சின்ன ஒரு டைவர்ஷன் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். கொஞ்சம் விட்டு கொடுப்போம், கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபிங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த தூக்கத்தின் ஆவி வேண்டாம்ப்பா, எனக்கு ஜபாவி தான் எனக்கு வேணும். எனக்கு இந்த சோம்பலின் ஆவி வேணாம்ப்பா, எனக்கு ஜப ஆவி தான் வேணும். என் பலனை குறைக்கிற இந்த ஆவி வேணாம். என் துதியை குறைக்கிற, என்னுடைய ஆவிக்குரிய வல்லமைகளை குறைக்கிற இந்த தூக்கத்தின் ஆவி எனக்கு வேணாம். எனக்கு பரிசுத்த ஆவியை நிறைவாய் தாங்க. வல்லமையின் அபிஷேக ஆவி எனக்கு அளவில்லாம ஊற்றுங்க. ஜப ஆவி எனக்குள்ள அளவில்லாம ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இயேசுவே, தர்மையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. என் தகப்பனே, உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. தேவரீர் ஒவ்வொரு நாளும் என்னோட ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே காணப்படுகிற போராட்டங்களுக்கு காரணம் என்ன, அதுல இருந்து எப்படி தப்பித்து கொள்வது, அதுக்குரிய வழிகள் என்ன, உங்க ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டு வருகிறீரே.
உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களை மாற்றுவீராக, எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை மாற்றுவீராக, எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை தப்புவிப்பீராக, எங்கள் பிள்ளைகளுடைய வேலையை தப்புவிப்பீராக, எங்கள் பிள்ளைகளுடைய தொழில்களை தப்புவிப்பீராக, எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வேலை அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் ராஜா. பரிந்து பேசுகிற தேவன், இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தந்ததுக்காய் நன்றி. தூக்கத்தின் ஆவியை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை தந்து விட்டதுக்காய் நன்றி. விழிப்பாய் இருக்கக்கூடிய அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி விட்டதுக்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.